ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா gameturbo 5.0 நியூ அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் லான்ச்சரோட லேட்டஸ்ட் வெர்ஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் MIUIயோட லேட்டஸ்ட் ஆல்ஃபா சிஸ்டம் லான்ச்சர் வெர்ஷன் 4.39.0 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 21.7 MB இருக்குது. இந்த லான்ச்சர் மூலமா ப்ரீவியஸ் அப்டேட்ல ஹோம் ஸ்க்ரீன்ல இருந்த சின்ன சின்ன அனிமேஷன் லேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட UI வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கு. அண்ட் கெஸ்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ல இருந்து பேக் வரும்போது கொஞ்சம் டிலே வந்து இருந்தது, அதையும் இந்த அப்டேட் மூலமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோம் ஸ்க்ரீனோட செட்டிங்ஸை இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு நியூ லே அவுட்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் அப்டேட்டில் இருந்த ஒரு சில பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸையும் இந்த லேட்டஸ்ட் லான்ச்சர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் ஆல்ஃபா லான்ச்சர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி MI Poco மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்போட சர்ச் பாரில் சிஸ்டம் லான்ச்சர்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த லேட்டஸ்ட் ஆல்ஃபா லான்ச்சர் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து செக்யூரிட்டி ஆப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.2.3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 70 MB இருக்குது. அண்ட் இந்த அப்டேட் மூலமாக gameturbo 5.0 நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. gameturbo 5.0 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டெடிகேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் gameturbo 5.0 பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் அப்டேட்டில் இருந்த சின்ன சின்ன பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸையும் இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ gameturbo வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்டராகவும் ஆப்டிமைஸ்டாகவும் இருக்குது. அண்ட் gameturbo 5.0 ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் வெர்ஷனில் எப்படி இருந்ததோ அதை ஓவராலாக ஆப்டிமைஸ் பண்ணி அப்படியே இந்த gameturboலையும் கொடுத்துருக்காங்க. gameturboவோட செட்டிங்ஸையும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் gameturboவோட செட்டிங்ஸில் எந்த ஒரு நியூ சேஞ்சஸும் கொண்டு வரல. பட் gameturboவோட அடிஷ்னல் செட்டிங்ஸில் இந்த என்ஹான்ஸ்டு விஷுவல்ஸுங்கிற ஃபீச்சர் வந்து ப்ரீவியஸ் gameturboவில் இல்லைன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இது அகைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவையும் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் gameturboவோட லே அவுட்டில் ஆப்ஷன்ஸில் வெறும் 4 செட்டிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இன்னுமே நிறைய நியூ ஆப்ஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்க மொபைல்ஸில் மட்டும்தான் இப்போயும் கொடுத்துருக்காங்க. நியூவாக எந்த மொபைல்ஸ்க்கும் இந்த ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஓவராலாக இந்த செக்யூரிட்டி ஆப்போட லேட்டஸ்ட் வெர்ஷனில் செக்யூரிட்டி ஆப் அண்ட் gameturbo 5.0 நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஆப் வந்து ஒன்லி குளோபல் ரோம் அண்ட் இந்தியன் ரோம் டிவைசஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த செக்யூரிட்டி ஆப்பும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இதையும் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த லேட்டஸ்ட் சிஸ்டம் லான்ச்சர் அண்ட் செக்யூரிட்டி ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா சிம்பிளாக உங்கள் செக்யூரிட்டி ஆப்பில் மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும், அதில் இந்த ஆப்ஸோட நேமை சர்ச் பண்ணி இந்த லேட்டஸ்ட் சிஸ்டம் லான்ச்சர் அண்ட் செக்யூரிட்டி ஆப்பை கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. I'm finally facing